வணக்கம் அனைவருக்கும். வெல்கம் டு பி ப்ரவுட் மம்ஸ் மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. அதுவும் இன்று நமது பாரம்பரிய பொங்கலுடன் உங்கள் அனைவரையும் நாம் சந்திக்கப் போகிறேன். பொங்கல் வழிபாட்டை பற்றி நம்ம மற்றும் ஒரு பதிவில் விரிவாக காண்போம். இன்றைக்கி நம்ம பொங்கலை எப்படி நம்ம அடுப்பு மூட்டி அதில் பொங்கல் வச்சு இறக்குறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பொங்கல் வைக்க நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருளையும் நம்ம சூரியனுக்கு வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிடுவோம். அடுப்பும் ஒரு அக்னி தெய்வம், அவங்களும் நம்ம நமஸ்காரம் பண்ணிப்போம். பானையில் சூடு ஏறினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிடலாம். பால் சூடாகிறதுக்குள்ளே இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் கலைஞ்சி நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட. ஒரு 2 கல் உப்பு போடணும். அப்போ தான் நமக்கு இனிப்பு எடுத்து கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் லைட்டாக மேலாப்பில் சால்ட்டு போட்டிருக்கேன். பால் பொங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடுங்க. சாதமும் பருப்பும் சேர்ந்து வேகிற அளவுக்கு தண்ணி நீங்கள் எவ்வளோ அளவு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அதோடைய அளவுகள்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த பதிவோட ஆங்கில விரிவாக்கம், அதாவது உங்களுக்கு தமிழில் புரியலை அப்படின்னா நான் உங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் என்னோடய இங்கிலீஷ் சேனல்லையும் இதை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படின்னு நாளைக்கு காலையில் நான் கண்டிப்பாக இதை அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம அரிசி போட்டு சாதம் இப்போ பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம டீயை குறைச்சிட்டு நம்ம அதை பொறுமையாக ஆவியில் வச்சு நல்லா வேக வைக்கலாம். அரிசியும் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போது வெல்லம் போட போகிறேன். வெல்லம் எவ்வளோ போடுறோம் அப்படின்னு அந்த அளவு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கலாம். வெள்ளத்தை நீங்கள் பாகா காய்ச்சி நீங்கள் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம். பொதுவாக பொங்கலுக்கு நம்ம சூரியனுக்கு முன்னாடி வச்சு நம்ம இந்த மாதிரி பொங்கல் ரெடி பண்ணும்போது கட்டியாக போட்டு தான் நம்ம பழக்கம். அவ்வளோதாங்க. இப்போது முந்திரி திராட்சையை மட்டும் நம்ம நெய்யில் வறுத்து போட்டுட்டு ஏலக்காவை இடித்து போட்டுடலாம்.
அவ்வளோதாங்க, நமது பாரம்பரியமான மண்பானை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி, திராட்சை நெய்யோடு சேர்த்து இந்த கலவையில் கலந்துட வேண்டியது தான். 2 பல்லு ஏலக்காய் மட்டும் இடித்து போட்டோன்னா வாசனை இன்னும் அருமையாக இருக்கும். பொங்கலுக்கு அருமையான பொங்கல் தயாராகிடுச்சு. அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த மண்பானை பொங்கலுடன். அது மட்டும் இல்லாமல் இனி வாரம் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நாம் நமது பாரம்பரிய மண்பானை சமையலை பி ப்ரவுட் மம்ஸ் சேனலில் பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு நம்ம செய்ய தேவையான அனைத்து பொருள்களையும் சரியான அளவோடு கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பொங்கலை வந்து செஞ்சு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் நான் செஞ்ச விதமும் மண்பானையில் நம்ம செய்ய போகிற இந்த விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.